Hello everyone, I am Senthil Kumaran, Head of Computer Engineering Department, Christian Polytechnic College, Ottansatram, Dindigul District. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஜாவா எக்ஸிக்யூட்டிங் என்வாயன்மெண்ட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெக்சரில். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் இருக்குது. ஒன்று வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து ஆப்லெட் ப்ரோக்ராம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்மளுடைய லோக்கல் மெஷினில் ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக நம்ம ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸை அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஆப்லெட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஜாவா ப்ரோக்ராம்ஸை ஆப்லெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து we have to create source code. source code கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், சப்போஸ் டு பி நோட்பேட் எடிட்டர் அல்லது வேர்ட்பேட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் நம்மளுடைய ஜாவா சோர்ஸ் ப்ரோக்ராம் என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். பொதுவாக ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ் நேம் என்னவோ அதுதான் ஃபைல் நேமாக கொடுக்கணும். ஸோ ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபைல் நேம் வந்து மெயின் மெத்தட் எந்த கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த கிளாஸினுடைய நேமை தான் அப்படியே ஃபைல் நேமாக நம்ம கொடுக்கணும் வித் டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன். ஸோ ரெண்டாவது வந்து இந்த சோர்ஸ் கோடை நம்ம கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி அப்படின்னு சொல்லி ஜாவா கம்பைலர் இருக்கு. அந்த கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி சோர்ஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, இதுதான் வந்து கமெண்ட். இதை கொடுத்தீங்கன்னா கம்பைல் பண்ணிட்டு நமக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை நம்ம 3வது ஸ்டேஜில் ரன் பண்ணணும் யூசிங் ஜாவா இன்டர்பிரட்டர். ஸோ ஜாவா ஒரு ஸ்பேஸ் விட்டு கிளாஸ் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஜாவா அப்படிங்கிறது தான் இன்டர்பிரட்டர். கிளாஸ் நேம் தான் ஜஸ்ட் நம்ம கம்பைல் பண்ண சோர்ஸ் கோடில் இருந்து கிரியேட் பண்ண பைட் கோட். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து சோர்ஸ் கோட் கிரியேட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது சோர்ஸ் கோடை வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி பைட் கோடை ஜென்ரேட் பண்ணணும். 3வது இந்த பைட் கோடை ஜாவா இன்டர்பிரட்டரை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். நம்ம இதுக்கு ஒரு சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் தான். 3 நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு ஃபைன் பண்ணுற சின்ன ஜாவா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இதில் நம்ம 2 பேக்கேஜை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார், இம்போர்ட் ஜாவா டாட் லாங் டாட் ஸ்டார். அடுத்து நம்ம லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் வந்து மெயின் கிளாஸ். ஸோ ஜாவா ப்ரோக்ராமுக்கு லார்ஜ் டாட் ஜாவா அப்படிங்கிறது நேம் கொடுக்கணும். அடுத்தது மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்து 3 வேரியபிள் வித் நேம், அதாவது இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்கிறோம். இன்டிஜர் ஏ ஈக்குவல் டு 20, இன்டிஜர் பி ஈக்குவல் டு 40, இன்டிஜர் சி ஈக்குவல் டு 80. ஸோ 3 வேரியபிள் வித் வேல்யூவோட நம்ம இன்ஸ்லேஸ் பண்ணியாச்சு. இப்போ we have to check எது பெரிய நம்பருங்கிறது செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பியை விட ஏ வந்து பெருசுன்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது சி, அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ தென் இஃப் ஏ கிரேட்டர் தேன் சி, இதுவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏங்கிறது தான் பிக்கஸ்ட் நம்பர். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ன் பிக்கஸ்ட் ஈக்குவல் டு ஏ. சப்போஸ் ரெண்டாவது கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா பிக்கஸ்ட் நம்பர் வந்து சி. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் ஏ கிரேட்டர் தேன் பிங்கிறதே ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏங்கிற நம்பர் வந்து பிக்கஸ்ட்டாக வர முடியாது. அப்போ சிங்கிறது ஒன்று தான் இருக்குது, அதை வந்து பி கூட நம்ம செக் பண்ணணும். ஸோ இஃப் பி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிக்கஸ்ட் நம்பர் பி. இந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிக்கஸ்ட் நம்பர் சி. இதான் வந்து ஒரு சின்ன
சாம்பிள் ப்ரோக்ராம் லார்ஜஸ்ட் among 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ இந்த சாம்பிள் ப்ரோக்ராமை நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டு large.java அப்படின்னு சொல்லி ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணணும். அடுத்தது இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி large.java கொடுத்து நம்ம என்ட்ரு பண்ணும்போது கம்பைல் பண்ணிட்டு நமக்கு large.class அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இந்த கிளாஸ் ஃபைலை தான் நம்ம என்ன செய்யணும், இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ ஜாவா லார்ஜ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணீங்கன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80 பிக்கஸ்ட் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். ஏன்னா 20, 40, 80 இதில் பிக்கஸ்ட் நம்பர் வந்து C உடைய வேல்யூ தான், அது வந்து 18 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நம்ம எந்த ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எடுத்துட்டிங்கனாலும் எய்தர் கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க அல்லது இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா போத் கம்பைலரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற ஜாவா சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதை ஜாவா கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம கம்பைல் பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியட் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். இது வந்து மெஷின் இண்டிபெண்டன்ட் கோட், எந்த மெஷினில் வேணாலும் ஒர்க் ஆகும், மெஷின் சார்ந்த கோடு கிடையாது. ஸோ பைட் கோட் அப்படிங்கிறது மெஷின் இண்டிபெண்டன்ட் கோட். இதைத்தான் வாட் இஸ் கால்ட் அஸ் ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அல்லது JVM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்மீடியட் கோட் வந்து எந்த மெஷினில் வேணாலும் நம்ம கொண்டு போய் ஒர்க் பண்ண வைக்கலாம் அல்லது ரன் பண்ண வைக்கலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் கரெக்ட் இன்டர்பிரட்டர். அந்த மெஷினுக்கு சரியான இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணி இந்த வெர்ச்சுவல் மெஷினை நம்ம மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி ரியல் மெஷினாக நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தில் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் இண்டிபெண்ட் கோட். அதை தான் நம்ம வாட் இஸ் கால்ட் அஸ் பைட் கோடுன்னு சொல்கிறோம். இந்த பைட் கோடை தான் நம்ம வெர்ச்சுவல் மெஷின் சொல்கிறோம். மெஷின் டிபெண்ட் கோடை ரியல் மெஷின் அப்படின்னு நம்ம ஜாவாவில் டேர்மில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவா வெர்ச்சுவல் மெஷின் அப்படிங்கிறது இன்டர்மீடியட் கோட், மெஷின் இண்டிபெண்டன்ட் கோட், what is called as Java virtual machine. These are all the executing environment of the Java program. Thank you for watching my video.